எங்களுக்கு இந்த மே மாதம் வந்தாலே வீடே தங்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷனு திருவிழான்னு அப்படி இப்படின்னு ஓடிடும். முக்கால்வாசி ஊர் சுற்றிட்டே தான் இருப்போம். ஃபங்க்ஷன்லேயே பொழப்பு ஓடிடும். சரின்னு மே மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், அப்போ ஸ்கூல் வேறு லீவ் விட்டாங்களா, பார்த்தா அசைன்மெண்ட்டு வேறு கொடுத்துட்டாங்க. டெய்லி ஒரு ஒரு அசைன்மெண்ட்டு வச்சாண்டா ஆஃப் பண்ணுற மாதிரி எங்களுக்கும் சேர்த்து வச்சுட்டாங்க. ட்ரெஸ் போகிறதுக்கு அழுவியான்னு இழுக்கவே இருக்க மாட்டியா? ஏய் எழுதுடா. இது இஸ் யுவர் ஹோம். எழுது. இவன் அந்த அசைன்மெண்ட்டை எழுத வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். சரின்னு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன்னு சொன்னாங்களே, அது போடுறேன்னு சொல்லிவிட்டு என்னால் போடவே முடியல. நானும் அப்படி இப்படின்னு டைம் தள்ளி போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, என்னோடய ஆரி ஒர்க் அந்த மெட்டீரியல்ஸை தான் வச்சிடலாம், ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாமேன்னு வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எதுக்கு அழுகுறான்னா, பண்ண மிஸ்டேக்கே திருப்பி பண்ணிட்டு இருந்தான். நான் அதனால் ஏஞ்சி போயிடுவேடான்னு அதுக்கு தான் அழுகுறான். பெரியவன் கூட அவனோட ஒர்க்கை அவன் பார்த்துப்பான். சின்னவன் நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும்னு அடம் பிடிப்பான். அதுக்கு சைபையாக சமைச்சு சாப்பிடவே மணி 4 ஆயிடுச்சு.